18வது ஸ்லோகம். சர்வ ஏவஹ தது ரித்விஜஹ திருஷ்ட்வா சதஸ்யாஹ ச திவ ஔகசஹ சர்வ ஏவர்த்விஜோ திருஷ்ட்வா சதஸ்யா சதிவ ஔகச. தைரஹி அத்யமானஹ சுப்ருஷம் கிராவபிஹி ந ஏகதா அத்ரவன். தைரார்த்யமானா சுப்ருஷம் கிராவபிர்நைகதாத்ரவன். சர்வ ஏவர்த்திஜோ திருஷ்ட்வா சதஸ்யா சதிவ ஔகச. தைரார்த்யமானா சுப்ருஷம் கிராவபிர்நைகதாத்ரவன். சர்வ ஏவஹ ரித்விஜஹ திருஷ்ட்வா எல்லா ரித்துக்குகளும் சாமவேத, ரிக்வேத, அதர்வவேத, யஜுர்வேத ரித்துக்குகள் அத்தனை பேரும் இருக்கிற அந்த வேதியில யஜுர்வேத ரித்திக்காயிருக்கிற பிருகுவையும் தேவர்களையும் சிவபூதங்கள் பிடிச்சு கட்டி போட்டதாயிட்டு பார்த்துட்டு தட்சன் அதர்மம் செய்யப்பட்டவனாக்கும், பரமசிவனை இன்சல்ட் பண்ணினவராக்கும், பிரஜாபதிகளோடு அந்த யாக சதசில பரமசிவனை பல வார்த்தைகளால இன்சல்ட் பண்ணினவராக்கும். இப்ப பரமசிவனை கூப்பிடப்படாது அப்படிங்கிற எண்ணத்தாலேயே நடத்தப்படுறதாக்கும் இந்த தட்சயாகம். அப்படி இருக்கிற தட்சயாகத்துல பணத்துக்காகவும் சம்மானங்களுக்காகவும் ஆசைப்பட்டு வந்து சேர்ந்திருக்கிற நிறைய ஆளுகளாக்கும் அந்த சதசுல இருக்கா. அதர்மம் செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அந்த யாகத்தை நடத்தி கொடுக்கிற ரித்துக்குகள் கூடியும் தவறு செய்யறவாளாக்கும், அதர்மிகளாக்கும். அந்த யாகத்துல பார்ட்டிசிபேட் பண்ணறதுக்கு வந்திருக்கிற தேவர்கள் கூடியும் அதர்மம் தான் செய்யறா. இப்போ அப்படி இருக்கிற அந்த யாகத்துல சிவபூதங்கள் ரித்திக்கான பிருகுவையும் தேவர்களையும் எல்லாம் பிடிச்சு கட்டி போடுறத பார்த்த சதஸ்யாக யஜ்ஞசாலையில இருக்கிற அத்தனை பேரும் இதெல்லாம் பார்த்துட்டு ச திவ ஔகசஹா தேவர்களோடு கூட, ஔகசம் அப்படின்னா கூட்டம், திவ ஔகசம்னா தேவர்களோடு கூட்டம். ச திவ ஔகசஹா அப்படின்னாக்கா தேவர்களோடு கூட்டத்தோடு கூட. தைரஹி சிவபூதங்களால
கிராவபிகி கல்லுகளால நிறைய பேர் அந்த கல்லுகள் பட்டு வலிக்கிறது சிலவாளுக்கெல்லாம். சிவபூதங்கள் இப்படி கல்லுகளெல்லாம் தூக்கி தூக்கி வீசி எறியறா நிறைய பேரோட மேல. சுபிருஷம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு சிவபூதங்கள் இந்த தேவர்களோடு கூட நிக்கிற யாகசாலையில இருக்கிற எல்லாரையும் கல்ல தூக்கி வீசி அடிக்கிறா. அத்தியமானஹ அடிக்கவும் ചേരാ. எல்லாரும் ந ஏகதா அத்ரவன் தனியா நிக்காதக்கு கூட்டம் கூட்டமாயிட்டு பல இடத்துக்கும் சின்னி சிதறிய ஓட்டம் கொடுத்தா. சிவபூதங்களோடு பராக்கிரமத்தை பார்த்து பயந்து அவ பல இடத்துக்கும் இப்படி தலைதறிக்க ஓடுறா. ஓடுறதுக்கு நடுவில் பலரையும் தட்டி கீழே போட்டா. சிலவா மூக்கும் குத்தி கீழே விழுந்தா. சிலவா அடுத்தவாளை தள்ளி விட்டுட்டு நமக்கு ஓடிடலாம் அப்படின்னு ஓடினா. அതൊരു ஜீவன் மரண போராட்டமாய் இருந்தது. அது மரண வெப்ரவாளமாயிட்டாக்கும் காணப்பட்டதாங்க. ஜீவன் மரண போராட்டமாயிட்டு அத்தனை பேரும் அங்க ஓடினா. ரித்திக்குகள், சபாவாசிகள், தேவர்கள், புரோகிதர்கள், அந்த யாகத்தை பார்க்கறதுக்கு அங்க வந்திருக்கிறவா அத்தனை பேரும் தட்சனோட யஜ்ஞசாலையிலேருந்து ஓடி தப்பிச்சா போரும் அப்படிங்கிற பாவத்துல ஓட்டம் கொடுத்தா. பத்தொன்பதாவது ஸ்லோகம். ஜூஹ்வதஹ ஸ்ருவஹஸ்தஸ்ய ஸ்மஸ்ரூணி பகவான் பவஹ. ஜூஹ்வத ஸ்ருவஹஸ்தஸ்ய ஸ்மஸ்ரூணி பகவான் பவ. பிருகோஹோ லுலுஞ்சே சதசி யஹ அஹசத் ஸ்மஸ்ரு தர்ஷயன். பிருகோர்லுலுஞ்சே சதசி யோஹசத் ஸ்மஸ்ரு தர்ஷயன். ஜூஹ்வத ஸ்ருவஹஸ்தஸ்ய ஸ்மஸ்ரூணி பகவான் பவ. பிருகோர்லுலுஞ்சே சதசி யோஹசத் ஸ்மஸ்ரு தர்ஷயன். ஸ்ருவஹஸ்தஸ்யா ஹோமத்துக்கு நெய்யெல்லாம் ஹோமிக்கிறதுக்கு இருக்கிற கரண்டி மாதிரி இருக்கிற மரத்தால இருக்கிற அந்த ஸ்பூன் மாதிரி இருக்கிற ஸ்ருவத்தை கையில வச்சுருக்கிற அப்படின்னு அர்த்தம். ஸ்ருவஹஸ்தஸ்யா ஹோமத்துக்கான ஸ்ருவம் கரண்டி கையில வச்சுருக்கிற. பிருகோஹோ யஜுர்வேத ரித்திக்கான பிருகுவோடு ஸ்மஸ்ரூணி தாடியிலையும் மீசையிலையும் இருக்கிற ரோமங்களை எல்லாம் லுலுஞ்சே வேரோட பிழுதெடுத்தா. சுக் ஸ்ருவம் இதெல்லாம் ஹோமம் செய்யறதுக்கான மரப்பாத்திரமும் மரக்கரண்டியும் ஆக்கும். மரத்தால இருக்கிற நீளம் கூடின ஸ்பூன் மாதிரி இருக்கிற சின்ன முகப்பு இருக்கிற கரண்டிய கையில பிடிச்சுண்டு யாகாக்னியில ஜுஹ்வதஹா ஹோமிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற பிருகு மகர்ஷியோடு தாடி மீச ரோமங்களை சிவபூதங்கள் பறிச்செடுத்தது. பகவான் பவஹா பரமசிவனோடு அம்சாவதாரமாயிருக்கிற வீரபத்ர சுவாமியோடு அந்த கைகளால லுலுஞ்சே அந்த தாடி மீச ரோமங்களை பறிச்செடுத்தார். அதுக்கு காரணம் சொல்லப்படுறது யஹா சதசி தட்சனோடு பலவிதமான வார்த்தைகளால பரமசிவனை தட்சன் இன்சல்ட் பண்ணின. முன்னால இந்த பிரஜாபதிகள் எல்லாம் யாகம் பண்ணினா. அந்த யாகம் பண்ணறத
பிரஜாபதிகளோடு பிரஜாபதியாயிருக்கிற தட்சன் அந்த யாக சதஸ்ல பரமசிவனை இன்சல்ட் பண்ணினார். பலவித வார்த்தைகளால இன்சல்ட் செஞ்சோன இந்த பிருகு மகர்ஷி அப்ப என்ன பண்ணினார், தட்சனை குஷிப்படுத்துறதுக்காயிட்டு அந்த சதஸ்ல உக்காந்துட்டு பிருகு மகர்ஷி அவரோட தாடி ரோமங்களை மீசையையும் தாடியையும் எல்லாம் நல்லா தடவீண்டு கையால தடவீண்டு ரசிச்சு சிரிச்சார். அதனாலேயாக்கும் அந்த தாடி மீசை இனி உனக்கு வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு சிவபூதங்கள் அதை பறிச்செடுத்தது. காரணம் உண்டாகாதக்கு காரியம் அப்படிங்கிறது உண்டாகாது. ஸ்மஸ்ரு தர்ஷயன் தாடிய தடவீண்டு அந்த தட்சனோட வார்த்தைகளை ரசிச்சு கேட்டு உட்கார்ந்துட்டு இருந்த பிருகு அஹசது சிரிச்சுண்டாக்கும் அதை ஆஸ்வதிச்சார். அவரு முதல்ல தாடி மீச ரோமங்களை பிழுதெடுத்து அதுக்கப்புறம் அதுக்கான காரணங்களையும் மைத்ரேயர் இங்க விதுரர்கிட்ட சொல்லறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். முதல்ல சொன்னது வீரபத்ர சுவாமி பிருகுவோடு தாடி மீச ரோமங்களை பிழுதெடுத்தார் அப்படின்னு சொல்லுறார். அதுக்கப்புறமா அதுக்கான காரணம் அதையும் சொல்லுறார். துஷ்டத்தரம் செய்யறவாள சிக்ஷிக்கிறதுக்கான அதிகாரம் திரிமூர்த்திகளுக்கு இருக்கு. மகாதேவனே ஆன வீரபத்ர சுவாமி நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் ஆக்கும் இங்க பிருகுக்கு கொடுத்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். பரமசிவனோடு கோபத்திலேந்தும் உத்பவிச்ச வீரபத்ர சுவாமியை நம்ம பார்த்ததாக்கும். பிரம்மபுத்திரனான பிருகுவோடு தபசக்தி ரொம்ப ரொம்ப பெருசாக்கும். பிரம்மபுத்திரனாக்கும் பிருகு கர்தம பிரஜாபதியோடு புத்திரி கியாதிய திருமணம் பண்ணின பிருகு புத்திரர்கள் 2 பேராக்கும். பிருகுக்கு செவன மகர்ஷியும் அசுர குருவான சுக்கராச்சாரியரும். செவனனுக்கு சுகன்யை அப்படிங்கிற பத்னியில ஜனிச்ச புத்திரனாக்கும் பிரமதி அப்படிங்கிற தாபசன். பிரமதிக்கு கிருதாஜி அப்படிங்கிற அப்சர ஸ்திரீல ருரு அப்படின்னும் சுனகன் அப்படின்னும் 2 புத்திரர்கள் ஜனிச்சா. அந்த சுனகனோடு புத்திரனாக்கும் நைமிஷாரண்யத்துல அந்த தான தர்ம தல்பரனாயிருக்கிற ஸ்ரீ சௌனக மகர்ஷி அப்படிங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இங்க அதை கொஞ்சம் நினைவுபடுத்தினோம். 20வது ஸ்லோகம். பகஸ்ய நேத்ரே பகவான் பாதிதஸ்ய ருஷா புவி. பகஸ்ய நேத்ரே பகவான் பாதிதஸ்ய ருஷா புவி. உஜ்ஜஹார சதஸ்தா அக்ஷ்ணா யசஹ சபந்தம் அசூசுஜத். உஜ்ஜஹார சதஸ்தாக்ஷ்ணா யஷபந்தமசூசுஜத். பகஸ்ய நேத்ரே பகவான் பாதிதஸ்ய ருஷா புவி. உஜ்ஜஹார சதஸ்தாக்ஷ்ணா யஷபந்தமசூசுஜத். பகஸ்யா பகன் அப்படிங்கிற தேவனோடு நேத்ரே 2 கண்களையும் பகவான் வீரபத்ர சுவாமியா இருக்கிற பகவான் உஜ்ஜஹார நோண்டி எடுத்தார். செவிரில ஆணி அடிக்கிறதுக்கு முன்னால ஓட்ட போடுவோமே அதே மாதிரி துவாரம் உண்டாக்குற மாதிரி கண்ணை சூழ்ந்தெடுத்து அந்த கண்ணோட ஸ்தானத்தில் இப்ப 2 துவாரங்கள் மட்டும்தான் இருக்கு. அப்படி பண்ணிட்டார். ருஷா கோபத்தோடு கூடிட்டு புவி பூமியில பாதிதஸ்யா தட்டி மறிச்சு போட்டு அந்த பகனை എന്നിട്ട് அந்த பகனோடு கண்களை நோண்டி எடுத்தார் வீரபத்ர சுவாமி. அதுக்கான காரணமும் சொல்லப்படுறது. தட்சன் பிரஜாபதிகளோட யாகத்துல தட்சயாகத்துக்கு முன்னால பிரஜாபதிகள் எல்லாம் சேர்ந்து நடத்தின யாகத்தை நம்ம பார்த்ததாக்க அந்த யாகத்துல பரமசிவனை ரொம்ப ரொம்ப இன்சல்ட் பண்ணினோன சதஸ்தா அந்த சதஸ்ல பிரஜாபதிகள் யாகம் செஞ்ச அந்த சதஸ்ல முன்னால உட்கார்ந்துட்டு இருந்த
யஹா பகன் அப்படிங்கிறவன் சபந்தம் பரமசிவனை சபிக்கிற இன்சல்ட் பண்ணற தட்சனை சப்போர்ட் பண்ணினார். கண்களால சப்போர்ட் ஆக்கம் பண்ணினது. பேஷ் பேஷ் அப்படிங்கிற மாதிரி கண்களால சப்போர்ட் பண்ணினார். அக்ஷ்ணா கண்களால ஆக்ஷன் காட்டிண்டு சப்போர்ட் பண்ணினார். அசூசுஜது நன்னாயிட்டு தட்சனை பிரீதிப்படுத்துற மாதிரி புரோத்சாகனம் கொடுத்தார் அந்த ரெண்டு கண்களால. அப்படி இருக்கிற அந்த ரெண்டு கண்களையாக்கும் அந்த பகன் அப்படிங்கிற தேவனோடு அந்த ரெண்டு கண்களையாக்கும் வீரபத்ர சுவாமி நோண்டி எடுத்தது. கண்களால ஆக்ஷன் காட்டிண்டு தட்சனை புரோத்சாகனம் பண்ணின, உனக்கு இனி இந்த கண்கள் வேண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கண்களை நோண்டி எடுத்துட்டார் வீரபத்ர சுவாமி. 21வது ஸ்லோகம். பூஷ்ணஹா ச அபாதயத் தந்தான் காலிங்கஸ்ய யதா பலஹ. பூஷ்ணச்சாபாதயத் தந்தான் காலிங்கஸ்ய யதா பலஹ. शप्यमाने गरिमणि यः अहसद् दर्शयन् ददः. शप्यमाने गरिमणि योः सद्दर्शयन् ददा. पूष्णश्चापादयत् दन्तान् कालिङ्गस्य यदा बला. शप्यमाने गरिमणि யோஹ சத்தர்ஷயன் ததா. பிரஜாபதிகளோடு யாகத்துல தட்சன் பரமசிவனை இன்சல்ட் பண்ணின டைமில் பல்ல காட்டிண்டு சிரிச்ச பூஷாவு அப்படிங்கிற தேவனோடு பல்லுகளை வீரபத்ர சுவாமி அடிச்சு உடைச்சார். எப்படி அடிச்சு உடைச்சார் அப்படின்னா, முன்னால ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் பலராமன் கலிங்கராஜாவோடு பல்ல தட்டி உடைச்சா மாதிரி. பூஷ்ணஹா பூஷ்ணன் அப்படின்னு பேர் இருக்கிற தேவன் பிரஜாபதிகளோடு யாகத்துல தட்சனை சப்போர்ட் பண்ணின பூஷ்ணன் அப்படிங்கிற தேவன். அந்த தேவனோடு தந்தாஞ்ச பல்லுகளேயும் அபாதயது தட்டி கீழே போட்டார் வீரபத்ர சுவாமி. எதா ஏது மாதிரியாக்கும், அதுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் இங்க சொல்லப்படுறது. யதா ஏது மாதிரி அப்படின்னாக்கா, காலிங்கஸ்யா கலிங்கராஜாவோடு பல்லுகளை பலஹா யதா பலராமசுவாமி அடிச்சொடச்சு கீழே போட்டா மாதிரி அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்படுறது. ருக்மிணியோடு சகோதரன் ருக்மியுமாயிட்டு பலராமன் ஒருக்கா சூது விளையாடினார். அப்போது ருக்மி தோத்துட்டார். இருந்தா கூட பொய்ய சொல்லிண்டு பலராமன் தோத்தார் அப்படின்னு சொன்னார். ருக்மியோடு நண்பன் கலிங்கன் இதை கேட்டுட்டு பல்ல காட்டிண்டு சிரிச்சோன கோபம் வந்த பலராமன் கலிங்கனோடு பல்ல பறிச்சு எடுத்துட்டார். வீரபத்ர சுவாமி பூஷாவு அப்படிங்கிற தேவனோடு பல்ல அது மாதிரியாக்கும் பறிச்சு கீழே போட்டது அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. എന്നിട്ട് அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது.
கரிமணி சிரேஷ்டனாயிருக்கிற மகாதேவனை சப்பியமானே. தட்சன் சபிச்சோன, தட்சனால மகாதேவன் சபிக்கப்பட்டோன. யஹா ആരാക്കുമോ പല്ലളിച്ച് കാട്ടിനത്, இந்த പൂഷാവാക്കുമേ ദദഹാദർശയൻ പല്ലുകളെ അഹസത് പല്ലുകളെ കാട്ടിണ്ട് ചത്തമാ ചിരിച്ച அந்த பூஷ்ணன் அப்படிங்கிற தேவனோடு பல்லுகளை பறிச்செடுத்துட்டார் பகவான் வீரபத்ர சுவாமி. 22வது ஸ்லோகம். ஆக்ரம்யஹ உரசி தக்ஷஸ்ய சிததாரேண ஹேதினா. ஆக்ரம்யோரசி தக்ஷஸ்ய சிததாரேண ஹேதினா சிந்தன் அபி தது உத்ஹர்த்தும் ந அசக்னோத். த்ரைம்பகஹ ததா சிந்தன்னபி ததுத்ஹர்த்தும் ந அசக்னோத். த்ரைம்பகஸ்ததா ஆக்ரம்யோரசி தக்ஷஸ்ய சிததாரேண ஹேதினா சிந்தன்னபி ததுத்ஹர்த்தும் ந அசக்னோத். த்ரைம்பகஸ்ததா. தட்சஸ்ய தட்சனோடு உரசி மாறிடத்தில. ആക്രമ്യഹ ചവിട്ടി നിന്നുണ്ട്. ദക്ഷനെ തള്ളി കീഴ പോട്ടിട്ട് വീരഭദ്രസ്വാമി തന്നോട് കാലെടുത്ത് ദക്ഷനോട് നെഞ്ചിലെ ചവിട്ടി നിന്നിട്ട് ഹേതി, ഹേതി ജനന ആയുധം, ഹേതിന ആയുധത്താല, சிததாரேன ஷார்ப்பா இருக்கிற எண்டு இருக்கிற மரம் முறிக்கிற ரெம்பம் மாதிரி இருக்கிற ஆயுதத்தால, ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான ரெம்பம் மாதிரி இருக்கிற ஆயுதத்தால, வாள் மாதிரி இருக்கிற ஆயுதத்தால சிந்தன்னபி கட் பண்ணி முறிச்சு போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு கூடியும் அந்த கழுத்துல இருக்கிற தொலி முறியலை, கட்டாகலை. திரைம்பகா 3 கண்கள் இருக்கிற வீரபத்ர சுவாமி. திரைம்பகம் அப்படிங்கிற வில்லு கையில இருக்கிற வீரபத்ர சுவாமி. இப்படின்னு 2 அர்த்தம் இந்த திரைம்பகம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கிறது. அப்படி இருக்கிற வீரபத்ர சுவாமி தன்னோட கையில இருக்கிற ஷார்ப்பான அந்த ஆயுதத்தால கழுத்த அறுத்துட்டும் தோல் கட்டாகலை. அதனால ரொம்ப ஷார்ப்பான அந்த ஆயுதத்தால தட்சனோடு கழுத்தை முறிக்கிறதுக்கு சாதிக்கலை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது. தது உத்ஹர்த்தும் தட்சனோடு தலைய வெட்டி தனிய உயர்த்தி எடுக்கிறதுக்கு, ததா அப்போது அவருக்கு ந அசக்னோது திராணி இருக்கலை, முடியலை. யாகசாலையில யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால மந்திரங்களால அந்த யாக எஜமானனுக்கு யாக ரட்சை ரட்சாகவஜம் பண்ணியிருக்கு. அதனாலேயாக்கும் வீரபத்ர சுவாமிக்கு இவ்வளோ பெரிய ஷார்ப்பான ஆயுதத்தால அந்த தட்சனோடு கழுத்தை வெட்டிட்டும் தட்சனோடு கழுத்தில் இருக்கிற தோல் கட்டாகாத்தது. யாகம் நடத்துற எஜமானனுக்கு யாகத்தோடு ஸ்டார்டிங் டைமில், அந்த யாகத்தோடு ஸ்டார்டிங் டைமிலேருந்து யாகம் முடியற வரைக்கும் எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுண்டு அந்த யாகசாலையில யாகம் டிஸ்கண்டினியூ ஆகாதக்கு இருக்கிறதுக்கு ரட்சாகவஜ மந்திரங்களால ரட்சை செய்யப்பட்டிருந்தது. அதனாலேயாக்கும் கழுத்தை முறிக்கிறதுக்கு சாதிக்காத்தது. ரொம்ப மாதிரி இருக்கிற ஆயுதத்தால
அந்த கழுத்தை கட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டோம். கழுத்தில் இருக்கிற தோல் கொஞ்சம் கூட உரசலை, முறியலை.